லெமன் ஊறுகாய் ஆர்டர் வந்திருக்கு. கொஞ்சமாக போட்டு கேட்டிருக்குறாங்க. ஒரு 15 பழத்துக்கிட்ட நான் போட்டு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வருஷத்துக்கு உள்ளது அப்படியே நல்லா இருக்கும். ஒரு வருஷம் ஆனாலும் கூட கெட்டு போகாது. நம்ம வந்து ஈரம் படாமல் வச்சுக்கணும் ஊறுகாவில். அப்போ தான் வந்து நமக்கு எப்பயுமே நமக்கு ஊறுகாய் நல்லாயிருக்கும். ஈரக்கையோ ஈரக்கரண்டியோ வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஊறுகாய் சீக்கிரமாக கொஞ்சம் காலம் பூத்துடும். அதனால் ஈரம் படாமல் வச்சுக்கணும். நம்ம ஸ்பூனால் எடுக்கும்போது ஈரம் படாமல் இருக்கணும். இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். அவங்க கேட்டதுனால நான் கொஞ்சமாக தான் போட்டு கொடுத்துருக்கேன். நான் வந்து ஒரு 30 பழத்துக்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். அதில் வந்து பாதி பழம் வந்து லெமன் ஊறுகாய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கிலோ கிட்ட நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நான் இப்போதைக்கு வந்து ஒரு 15 பழம் எடுத்து அவங்களுக்கு நான் கழுவிட்டு நான் கட் பண்ணி காட்டுறேன். ஊறுகாய் கேட்டவங்களுக்காக. இது நல்லா இல்லாத பழமெல்லாம் இப்படி எடுத்து ஓரம் வச்சிடலாம். நான் வந்து இந்த டப்பாவில் தான் போட போகிறேன். இந்த டப்பாவிலேயே 15 பழம் அப்படியே கரெக்டாக நிற்கிது. அதனால் இந்த டப்பாவில் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். 4 பீஸாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு லேட்டாகும் ஊறுறதுக்கு. இது வந்து நமக்கு சீக்கிரமாகவே ஊறி வந்துடும். சீக்கிரமாகவும் ஊறுகாய் நம்ம கொடுத்துடலாம். இந்த மெத்தேடில் போட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு பழத்தை வந்து நம்ம 4ஆக கட் பண்ணிக்கிறோம். 4ஆக கட் பண்ணி அதில் உப்பு வச்சு கூட நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸுங்களாக நம்ம கட் பண்ணி போடும்போது என்ன ஆகும்னா வேஸ்ட் ஆகாமல் நம்ம சாப்பிடலாம். நம்ம திருப்பி வந்து நம்ம 4 பீஸாக இருக்கும்போது நம்ம கட் பண்ணி திருப்பி அதை கையை வச்சு தான் நம்ம எடுக்கணும். இதை மாதிரி எடுத்தோன்னா ஒரு ஸ்பூன் போட்டு நமக்கு வேணுன்ற பீஸை எடுத்துக்கலாம். அதனால் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். அவங்களாம் அப்படி தான் கேட்டிருக்குறாங்க. அதனால் நான் அந்த மாதிரி போட்டிருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி போடுறீங்களான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீதியெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த அளவுக்கு கட் பண்ணுனா போதும். இது வந்து நமக்கு ஒரு பீஸு 2 பீஸ் வச்சுக்கிட்டாவே போதும். 4 கீரி நடுவில் உப்பு வச்சு அது ஊறுறதுக்கு ஒரு வாரம் ஆகிடும். திருப்பி நம்ம ஊறுகாய் போட்டாலும் கூட அது நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் சிரமந்தான். அது வேஸ்ட்டாக போயிடும். பாதி ஊறுகாய் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பாதி ஊறுகாய் வந்து நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி அப்படின்னா நமக்கு ஒரு பீஸ் வச்சுக்கிட்டால் கூட போகிறோம் அப்படின்ற மாதிரி தோணும். எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். ஊறுகாய் தேவையான அளவுக்கு மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 15 பழம் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு போட்டிருக்கேன். இது வந்து நம்ம அப்படியே ஊறட்டும். இது வந்து ஒரு 4 நாளைக்கு ஊறினாவே போதும். 4 நாள்லேயே நல்லா சீக்கிரமாக நல்லா வந்து ஊறி வந்துடும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மறுநாள் காலையிலேயே நம்ம ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி காலையில் சாயந்தரம் எப்பயுமே இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கணும். உங்களுக்கு குலுக்கிறதுக்கு சரியாக வரல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கரண்டி வச்சு கூட நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம். இனிமேல் வந்து கையாலெல்லாம் நம்ம தொடக்கூடாது. ஒரு 100 ml கிட்ட நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். ஊறுகாய்க்கு வந்து எப்பயுமே நல்லெண்ணெய் தான் நம்ம விடணும். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு மட்டும் போட்டுக்கிறேன். இது கூட நமக்கு வேறு எதுவும் தேவையில்லை பொரிக்கிறதுக்கு. கருவேப்பிலையெல்லாம் இப்போ போட தேவையில்லை. கருவேப்பிலையே நம்ம இந்த ஊறுகாயிலெல்லாம் நம்ம கருவேப்பிலையெல்லாம் போடக்கூடாது. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் வந்து நான் வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். அப்போ தான் அந்த புளிப்புக்கும் காரத்துக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இது கடுகும் வெந்தயமும் கலந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா எப்பயுமே நான் ஊறுகாய் போட்டுட்ருப்பேன். அதனால் நான் நிறையா வந்து அரைச்சி வச்சுக்குவேன். கடுகு வெந்தயம் இது ரெண்டும் நல்லா வறுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இதில் வந்து நான் பெருங்காயம் போட்டுட்டேன். அதை நான் உங்களுக்கு காட்ட முடியாமல் போயிடுச்சு. பெருங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கிட்ட நம்ம போட்டுக்கலாம். பெருங்காயம் நிறையா போட்டிங்க அப்படின்னா கசந்துடும். அதனால் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் வாசனைக்கு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து நம்ம மஞ்சத்தூள் போடும்போதே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து அப்படியே ஆறட்டும். நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாட்டிலில் எடுத்து போடணும். அந்த சூட்டோடு வந்து நம்ம எடுத்து போடக்கூடாது. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு இருக்குது. அதில் இந்த மாதிரி இருக்கும். நம்ம எண்ணெயிலேயே இந்த மிளகாய்த்தூள் போட்டால் தான் நமக்கு கலர் கிடைக்கும். அதனால தான் நான் எண்ணெயிலேயே போட்டேன். அந்த சூட்லேயே நமக்கு கலர் நல்லா வந்து வரும். நான் இப்போ வந்து ஒரு பாட்டிலில் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட பாட்டில் இருந்தால் பாட்டில் போட்டுக்கோங்க. இல்லைனாக்கா நான் பிளாஸ்டிக் டப்பாவில் தான் போட்டிருக்கேன். இல்லை பிளாஸ்டிக் டப்பாவிலையும் கூட போட்டுக்கலாம். கடையில் விற்கிறதெல்லாம் பிளாஸ்டிக் டப்பாவில் தான் போட்டு விற்கிறாங்க. இப்போது நம்ம வந்து அலுமினியம் பாத்திரத்தில் தாளித்து விட்டுருக்கோம். அதனால் வந்து நம்ம ஆறின உடனே நம்ம எடுத்து போட்டுடணும். ரொம்ப நேரம் வந்து அந்த பாத்திரத்தில் வைக்கக்கூடாது.
அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஊறுகாய் போடும்போது நான் எல்லாத்தையும் எடுத்து டப்பாவில் போட்டேன். இது தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்கு, இதுக்கெல்லாம் இந்த ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ.